எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம், இவளுக்கு அந்த கார்மெண்ட்ஸும் அதுல இருக்கிற 10 பேரும் அவங்க குடும்பமும் தான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அத்தை, குழந்தை பெத்துக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் என் மனசுல இருக்கிறது எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இத பாரு, எப்ப பார்த்தாலும் ஒன்ன அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு பேசாத. நீயும் அடுத்தவங்களை புரிஞ்சுக்க பாரு. இந்த வீட்டுல ஒரு வாரிசு இல்லையேன்னு நான் மருகிக்கிட்டு இருக்கேன். இவ ஒரு பைத்தியக்காரி அந்த கோயில போய் காத்துக்கிட்டு இருக்கட்டும்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க போயிட்டல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கார்மெண்ட்ஸ்ல ஜெயிக்கணும், உன்னை நம்பி இருக்கிற 10 பேரை நல்லா வாழ வச்சு மகா மாதிரி உண்டா அப்படின்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும். நிறைய பணம் சம்பாதிச்சு உன் தங்கச்சியை டாக்டர் ஆக்கி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் உன் லட்சியம், ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் புள்ளகிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு குழந்தை வேண்டான்னு நினைக்கலன்னு அவனை நம்ப வச்சு அவனுக்கே தெரியாம குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்காக மாத்திரை கீத்திரை நீ சாப்பிட்டாலும் சாப்பிடுவ. நீ செய்யக்கூடிய ஆளுதான். வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஆமா, நான் கார்மெண்ட்ஸ் தொழில ஜெயிக்கணும். அங்க என்ன நம்பி வேலை பாக்குறவங்க வாழ்க்கைக்கு நான் உதவி பண்ணணும். என் 2 தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இதுதான் என் ஆசை, என் கனவு, என் லட்சியம். மகா, பேசாதீங்க அண்ணி. இப்போ நான் பேசணும். இந்த குழந்தை விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து நானும் எவ்வளவோ பொறுத்து போறேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கா அண்ணி? என்ன லிமிட்? லிமிட் தாண்டி போறது நீயா இல்ல நாங்களா? நீங்கதான். டேய் செல்வம், என்னடா பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? அவனை எதுக்காக உள்ள இழுக்கிற? மகா நேருக்கு நேரா உங்ககிட்ட தானே பேசுறா, அவகிட்ட நீ பேசு. அத்தை, நான் எப்பவுமே என் லிமிட்டை தாண்டினது இல்ல. நீங்க சொன்ன எல்லா ஆசையும் எனக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு எல்லாம் மேல நான் அம்மா ஆகணுங்கிற ஆசை இன்னும் நிறைய இருக்கு. என் புருஷனோட உயிரை கருவா நான் சுமக்கணும். அவரை தகப்பன் ஸ்தானத்துல பாக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது அவங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. குழந்தை உருவானா வேலையில ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு குழந்தைய வேண்டான்னு தள்ளி போடுற முட்டாள் நான் கிடையாது. கோயிலுக்கு வர முடியாம போச்சேன்னு வேதனைப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் ஓடி ஓடி வந்தேன். ஆனா நீங்க உங்ககிட்ட இருந்து இவ்வளவு கேவலமான பேச்சும் கேள்வியும் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தை, என்ன சுத்தி இந்த குடும்பம் அந்த குடும்பம் கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற பிரச்சனைன்னு இப்ப இந்த குழந்தை பிரச்சனையும் எனக்கு சேர்ந்துருச்சு. அவ்வளவுதானே? பரவாயில்ல அத்தை, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசுங்க, அவ்வளவு கஷ்டப்படுத்துங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஜெயிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கு அதை பத்தியில கவலை இல்ல. ஏன்னா என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்லாம தான் நான் இருக்கேன். ஒரு மகளா, மருமகளா, ஒரு அக்காவா, ஒரு அண்ணியா, ஒரு கார்மெண்ட்ஸ் தொழிலாளியா, என்னுடைய எல்லா ஸ்தானத்திலையும் நான் முழு நேர்மையோட தான் இருக்கேன். நீங்களா என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, புரிஞ்சுக்க வேண்டிய என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிறாரு இல்ல, அது போதும் எனக்கு. இதுக்கு மேல நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய் நில்லுடி. கார்மெண்ட்ஸ் ஓடி அப்படியே பணத்தை வாரி கட்டிக்கிட்டு வந்த மாதிரி பேசுற. அப்படியே வந்த கொஞ்ச நஞ்சத்தையும் உன் குடும்பத்துக்கு தானடி கொட்டி கொடுத்த. சரி, பணத்தை கொண்டு வரதுக்கு தான் துப்பு இல்ல, வாரிசையாவது கொடுக்க துப்பு இருக்கா? கேட்டா பெருசா பேசுறா பேச்சு. இதுல ஒரு தொங்கச்சிய வேற நான் உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணுமா?
அவளையும் கொண்டு வந்து கொலு பொம்மை மாதிரி உட்கார வைக்கிறேன். அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து இந்த வீட்டை அப்படியே விளங்க வச்சிருவீங்க. சீ. கௌரி, நீ வரம்புக்கு மீறி பேசிட்டு போற. நீயும் ஒரு பொம்பளைன்னு மறந்துட்டு பேசிட்டு இருக்க. வயசுல மூத்தவளா இருந்தா போதாது, பேசுற வார்த்தையில நாகரிகமும் மரியாதையும் இருக்கணும். அதுதான் இந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம். கோவத்துல இன்னதுன்னு இல்லாம கண்டபடி பேசிட்டு இருக்க. எப்படி நம்ம வீடு விளங்கணும் யோசி. ஏமா, கோவிலுக்கு வர முடியலன்னு அவ எப்படி புலம்பிட்டு இருந்தா, எவ்வளவு வேதனைப்பட்டான்னு அவ்வளவு சொல்ற. அதுக்கப்புறமும் மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்களேம்மா. டேய் போடா, உன் பொண்டாட்டி போய் 5 நிமிஷம் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் நிக்கிற? அவ போன உடனே பின்னாடியே மகா மகா மகான்னு போவியே, போக வேண்டியதானே? டேய், பேங்க் ஆபீசரா இருந்த வரைக்கும் நீ நல்லா தாண்டா இருந்த. என்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு பிஏவா டிரைவரா மாறினியோ அன்னைக்கே உன் மூளைய கழட்டி வச்சிட்ட போல இருக்கு. அவ சொல்றதுதான் வேதவாக்கா இருக்கு உனக்கு. அந்த அளவுக்கு அவ உன்னை மயக்கி வச்சிருக்காடா. எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த போறதே இல்லம்மா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. பேசாத, என்கிட்ட பேசாத. போ, உன் பொண்டாட்டிக்கிட்டே போய் பேசிட்டு இரு. பொண்டாட்டி தாசலாயிட்டா. ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்? யோ, இருக்கிற பிரச்சனையில இவர் வேற. வாயை முடிட்டு போங்க பேசாம. அவ இஷ்டத்துக்கு பேசுறா, அங்க பேசுறதுக்கு வாய் இல்ல. என்கிட்ட வந்து பேசுற.